என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும். இது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. உன்னை ஆறுதல் படுத்தவோ அல்லது உனக்கிருக்கின்ற மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லியோ உன் தாயானவள் இதனை உன்னிடத்தில் சொல்லவில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் தாயின் அன்பு உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நடந்திருந்த பொழுதுகளில் எல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் என் பிள்ளை சரியாக நீ பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஏங்கி தவிப்பதை புரிந்து கொண்ட பிறகு அந்த அன்பை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை சரியாக செய்ய வேண்டியது உன் தாயின் பொறுப்பல்லவா? என் பிள்ளைக்குரிய வாழ்க்கை என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிய போகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன் கண் முன்னால் தெளிவுபடுத்தி நான் தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கலாம். எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கொடுத்திருக்கலாம். ஆனால் நடக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் பல நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த நேரம், உன்னை தேடி வரும் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என்றோ ஒரு நாள் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் ஒரு நாள் நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் கிடைக்கும். அந்த நாளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த தருணம், உன் தாயானவளினுடைய அன்பும் உனக்கு முழுமையாக கிடைக்க பெற்றிருக்கிறது. பொதுவாகவே ஒருவரின் அன்பிற்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு அந்த அன்பு உதாசீனப்படுத்தப்படும். அந்த அன்பு அவர்கள் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்காது. எல்லா இடங்களிலும் நாம் விரும்பிய நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்காது. மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அது தந்து கொண்டிருக்கும். என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு குழப்பத்தை அது தந்து கொண்டிருக்கும். ஏன் நாம் காட்டுகின்ற அன்பு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த அன்பை இவர்கள் ஏன் காட்டுவதில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். உண்மை இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. ஆனால் உண்மையான அன்பு கொடுக்க இவர்களுக்கு நேரம் இல்லை அல்லவா? உண்மையான அன்பை கொடுக்க இவர்களுக்கு நிச்சயமாக நேரம் போதவில்லை. பொய்யான அன்பிடம் சிக்கி தவிப்பது இவர்கள் விதியானால் உண்மையான அன்பை மதிக்க இவர்களுக்கு எப்படி நேரம் இருக்க முடியும் என்றுதான் உன் அம்மா நான் கேட்கின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வாக்கானது ஒரு உண்மையானவர்கள் உண்மையான அன்பை ஒருவருக்கு கொடுக்கின்றவர்களுக்கானது. தேவையில்லாமல் ஒருவரை ஏமாற்றுவதும் அவர்களினுடைய உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருப்பவர்களுக்குமானது அல்ல. எது நடந்தாலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வெற்றியும் நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து
நாம் விரும்புகின்ற ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. ஆசைப்பட்ட நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய இந்த நேரம் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை நல்ல நிலையோடு உனக்கு தந்துவிட தயாராக இருக்கிறது என்பதனையும் மறக்கக்கூடாது. அன்பு மட்டும்தான் வாழ்க்கை என்று நீ நினைத்துவிடக்கூடாது. இதை தாண்டினால் உலகமே இருண்டு போனது போல நீ உணரக்கூடாது. ஏனென்றால் பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் பல மனிதர்கள் அவரவர்களினுடைய கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். மற்றவர்களைப் போல எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களைப் போல புத்திசாலித்தனமாக யாரிடமும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று மட்டும் ஏன் நீ நினைப்பதில்லை என்றுதான் உன் அம்மா உன்னிடம் கேட்கின்றேன். எந்த நேரமுமே நாம் இருக்கும் பொழுது உனக்காக எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நீயும் சற்று பொறுமையோடு யோசிக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தவுடன் ஐயோ அம்மா என்று கத்தி கூச்சலிடுவதும் கதறுவதையும் முதலில் நிறுத்திவிட்டு பொறுமையாக யோசித்து அதற்கான தீர்வை பெற வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது. எதற்கெடுத்தாலும் நாம் புலம்பிக் கொண்டே இருந்தோமானால், நமக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருந்தோமானால், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தான் தரும் என்பதனை நீ மறக்காதே. நமக்கு வேதனைகளைத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று வெளிக்காட்டும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய சில மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை நடத்துகின்ற பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்வதையும் உனக்கு சொல்லாமல் நான் செல்ல மாட்டேன். நடந்து முடிந்தது எல்லாமும் ஒவ்வொன்றிற்கான பலனையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் தெளிவில்லாமல் எதையும் உனக்கு கொடுக்கவில்லை இந்த வாழ்க்கை. மேலும் மேலும் உன்னுடைய வெற்றி பாதையை நல்ல மனிதர்களோடும் நிலையான மனிதர்களோடும் உண்மையான மனிதர்களோடும் நீ வாழ வேண்டும் என்றுதான் உனக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தருகிறது. எல்லோருக்கும் ஒரு தகுதி உண்டு. சரியான தகுதி நல்ல மனிதர்களோடு இருக்க வேண்டும் என்பது யாருக்கு இருக்கின்றதோ, அதாவது யாரையும் எந்த நிலையிலும் காயப்படுத்தாமல், யார் வாழ்க்கையிலும் கெடுதல் செய்யாமல், மற்றவர்கள் படுகின்ற வேதனையை ரசிக்காமல், ஆபத்து நேரத்தில் ஓடிச் சென்று உதவி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதை பெறுவதற்கான தகுதி உனக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது என்பதனால்தான் உன் தாயானவளும் உன்னை தேடி வந்து உன்னிடம் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே. அத்தனையிலும் உன்னுடைய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் வசமாக்கி தரும். அந்த நேரம் உன்னுடைய வெற்றியும் உன்னை நிச்சயமாக வந்து தழுவும். நீ கேட்டதும்
விரும்பியதும் உனக்கென்று எல்லா உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ அன்பு கொண்ட உறவு உனக்காக இந்த வாழ்க்கையில் எதையும் துணிந்து செய்ய தயாராக இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. ஆனால் அவர்களினுடைய தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டியதை மட்டுமே பெற்றுக்கொள்ள உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள், உன்னை விட்டு இன்னொருவரை தேடிச் செல்கிறார்கள் என்கின்ற குணாதிசயங்கள் அவர்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த அன்பை நீ மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் பல வேதனைகளை பெற துணியாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு சில தீய மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்களை யாரென்று உனக்கு தெய்வம் அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அவர்களை யாரென்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இதுவெல்லாமும் கடந்து உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ சரியானதொரு வெற்றியை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமான விஷயங்களாக மாறிவிடத்தான் போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. உண்மையான உறவுகள் உன்னை நெருங்கவும், தீமையான உறவுகள் உன்னை விட்டு விலகவும், உனக்கான தருணங்களை என்னவென்று உருவாக்கி கொடுக்கவும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ தொலைத்து விடாதே. உன்னை நான் சூழ்ந்து வருவதற்கும் உன்னை சுற்றி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்கும் இதுதான் மிக முக்கியமான காரணமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தது போல உன்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி கலங்காதே. நம்முடைய அன்பிற்கு தகுதியானவர்களாக யாருமே இங்கு இல்லை என்று சொல்லி நீ பதறாதே. உன்னுடைய அன்பு என்ன, இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலை என்ன என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இத்தனை நேரமும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் தெளிவுபடுத்தி உனக்கு இந்த உறவிடம் இருந்து அழைப்பு வர வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்கான பதிலைத்தான் எதிர்பார்க்கிறேன். என் குழந்தையை ஆசைப்படுவது, விரும்புவது இது எல்லாம் தவறு கிடையாது. ஆனால் யார் மீது ஆசைப்படுகிறோம், எதற்காக ஆசைப்படுகிறோம், நம்முடைய அன்பிற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, இந்த அன்பை இவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உன்னிடம் பதில் இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற பல சிந்தனைகளுக்கு நிச்சயமாக பதில் இருக்க வேண்டும். நீயாக எதையாவது எண்ணிக்கொண்டும் எதையாவது நினைத்து கொண்டும் ஒருவர் பேசவில்லை என்றாலே எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைப்பதுமாகவும் நீ இருந்து கொண்டிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைக்கு நீ மாறிவிடுவாய் என்பது தெரிந்துதானே உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள். உன்னை காயப்படுத்தினால் நீ நிச்சயமாக உடைந்து விடுவாய் என்று தெரிந்துதானே உன்னை காயப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவுகளை நல்ல உறவுகள் என்று சொல்லி மீண்டும் உன்னிடம் சேர்த்து வைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றுதான் உன் அம்மா நான் கேட்கின்றேன். இல்லை அம்மா, அவர்கள் இனியும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, அவர்கள்தான் வேண்டும், அவர்களோடு தான் பேச வேண்டும் என்று நீ சொல்வாயானால் நான் இனிமேலும் எதையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது, உன்னிடத்திலிருந்து எதையும் என்னால் பறிக்கவும் முடியாது. நீ என் குழந்தை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்லதை உனக்கு தருகின்ற விஷயங்கள், உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்கும் நேரங்கள். நீயும்
என்னுடைய அன்பை முழுமையாக பெற்றுவிட்ட பிள்ளை. உனக்காக எதையுமே செய்துவிட நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறேன் என்பது உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களில் நான் உனக்கு ஏதாவது மனதை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களைத்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டு வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தி தந்து உனக்கான நல்ல நேரத்தை உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ நம்பு. இனிமேலும் என் குழந்தை எதற்கெடுத்தாலும் பதற்றமடையாமல் இரு. எதற்கெடுத்தாலும் பதறி துடிக்காமல் இரு. உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ தயாராக இரு. அன்பிற்காக ஏங்குகிறாய் என்பதற்காக உன்னை ஏமாற்ற இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். இதனை நீயாக புரிந்து கொள்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, நான் மீண்டும் மீண்டும் இவர்களிடத்தில் ஏமாந்துதான் போவேன் என்று நீ சொல்வாயானால் இதன் பிறகு இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடைய எண்ணங்களை பொறுத்ததாக மாறிவிடும். அதன் பிறகு நீ எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அம்மா உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த உதவிகளையும் கொடுக்க முன்வர மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவர்களால் படுகின்ற கஷ்டங்களுக்கு ஒரு பொழுதும் நான் துணை இருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உறுதியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சரியானபடி உனக்கு நன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றி, நீ விரும்புகின்ற வாழ்க்கை, நீ ஆசைப்படுகின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கான நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ நம்பு. உண்மையான அன்பை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் இந்த வராகி இனியும் உன்னை சந்தோஷத்தில் ஆழ்த்த வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் உன்னை பேரானந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும். எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையும் உன்னை தேடி வரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் பொழுது நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் இனி உன்னை பேரானந்தப்படுத்தும், பெருமகிழ்ச்சிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனைக்குமான விஷயங்களை நான் வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி எந்த நிலையும் உனக்கு நிரந்தரமில்லை என்பதனை உணர்ந்து விட்டாயானால் அது உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக நிலைப்படுத்தும். யாரும் நிரந்தரமில்லாதவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து நிற்பதை விட எதையுமே யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் இருந்தால் நல்லது, இல்லை என்றால் அதைவிட நல்லது என்று சொல்லி நீ உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டால் அது போதும். எந்த பிரச்சனைகளும் உனக்கு வந்துவிடாது. இந்த வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தும் என்பதனையும்
நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.